வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்தி. இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிறை வழக்கு கைது தொடர்பான முழு விவரங்கள் பற்றிய தொகுப்பை ஆராயவிருக்கின்றோம். இலங்கையில் குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை 26ஆம் திகதி வரை சிறையில் அடைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் சிஐடி தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீபா பெஸ்டிஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்க தரப்பின் வழக்கறிஞர் அனுஷா பிரேமரத்ன ஆஜராகி வாதாடினார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நிலுப்புள்ளி லங்காபுர ரணிலை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ரணில் விக்ரமசிங்க அதிபராக இருந்தபோது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் சொந்த பயணமாக பிரிட்டன் சென்றதற்கு அரச பணத்தை செலவு செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக ஆகஸ்ட் மாதம் 22ஆம் திகதி சிஐடியினரால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். அவரின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான விசாரணைக்கு வாக்குமூலம் அளிக்க சிஐடி முன் ஆஜராகியிருந்தார் ரணில். அதன் பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணை மனு மீதான உத்தரவு 30 நிமிடங்கள் தாமதமானது. இந்த வழக்கு விசாரணை வந்தபோது ரணில் தாக்கல் செய்திருந்த பிணை மனு மீதான உத்தரவு அறிவிக்கப்படுவதற்கு அரை மணி நேரம் தள்ளி வைக்கப்பட்டது. சிஐடி தரப்பில் ஆஜரான திலீபா பெட்ரிஸ் ரணில் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ரணிலிடம் விசாரணை முடியாதனால் காவலில் வைக்குமாறும் கோரிக்கை வைத்தார். ஆனால் ரணில் தரப்பில் ஆஜரான அனுஷா பிரேமரத்ன வழக்கின் விசாரணைகளை தெரிவித்து பிணையில் விடுமாறு வாதாடினார். இதனைத் தொடர்ந்து பிணை மனு மீதான உத்தரவு அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் நீதிபதி அறிவித்திருந்தார். தகவல் அறியும் சுதந்திர சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருந்த பல்வேறுபட்ட கேள்விகளுக்கும் இலங்கை ஜனாதிபதி செயலகம் பதிலளித்துள்ளது. அதன்படி ஜூலை 20, 2022 முதல் செப்டம்பர் 23, 2024 வரை பதவியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க 23 வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டதாகவும் அந்த ஒவ்வொரு பயணம் தொடர்பாக தகவல்களை உறுதி செய்வது இன்னும் முடிவடையவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அரச நிதியை பயன்படுத்த தனிப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தன்னுடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவிற்காக லண்டனுக்கு அரச நிதியை பயன்படுத்தி விஜயம் மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் விடயங்களை அறிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்தியோக செயலாளர் சென்ட்ரா பெரேரோ மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தியிருந்தார்கள். ஜார் இந்த ரணில் விக்ரமசிங்க? ரணில் தந்தை எஸ்மன் விக்ரமசிங்க இலங்கை குடியுரிமை பணியில் மூத்த அதிகாரியாக இருந்தவர். பின்னர் TR விஜயவர்த்தன காலத்தினுடைய லேக் ஹவுஸ் ஊடகத்தை நடத்தி வந்தார். ரணிலின் தாய் நளினி விஜயரத்ன மகள் ஆவார். இளம் வயதிலேயே சோசலிசவாதியாக இருந்த எஸ்மன் பின்னர் லேக் ஹவுஸ் நிர்வாகத்தை மட்டுமல்ல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசு அமைவதிலும் மறைமுக சக்தியாக செயற்பட்டிருந்தார். இவருடைய தந்தை நடாத்தி வந்த எஸ்மென் ஆபரேஷன் UNPயின் தலைமையை மட்டுமல்ல நாட்டை ஆட்சி செய்தவர்களையும் தீர்மானிப்பது என்பது ரணிலுக்கு ரகசியமாக இருக்காது. ரோயல் கல்லூரியில் பட்டம் பெற்ற ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். 1977 தேர்தலில் பியாகம தொகுதியில் இளம் எம்பியாக நாடாளுமன்றம் சென்றார். 28 வயதில் UNPயின் இளம் எம்பியாக தேர்வானார். இந்த தேர்தலில் UNP கட்சி இமாலய வெற்றி பெற்றிருந்தது. ஜெயவர்த்தன மற்றும் பிரேமதாச அரசியலில் பல அமைச்சரவை பொறுப்புகளை வகித்தார். இவர் கல்வி அமைச்சராக இருந்த போது கொண்டுவரப்பட்ட கல்வி பற்றிய வெள்ளை அறிக்கை பெரும் விவாதத்தை கிளப்பியிருந்தது. ரணில் விக்ரமசிங்க 6 முறை பிரதமராகவும் 6 முறை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். 1993ஆம் ஆண்டு முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச அதிபராக இருந்த போதும் 2015இல் இருமுறை மற்றும் 2018 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் பின்னர் 2022இல் மகிந்த ராஜபக்ச பதவி விலகிய பிறகும் பிரதமராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு 1994 தொடக்கம் 2001 முதல் 2004 தொடக்கம் 2015 இடையிலான 6 முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கோத்தபாய ராஜபக்ஷ பதவி விலகியை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க இலங்கை
அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது அவருடைய கைதின் பின்னணியின் மறைமுக காரணங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதானது நிதி குற்றச்சாட்டை கடந்து பாரிய காரணமாக இருக்கலாம் எனவும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பிள்ளையானுடன் எந்த சம்பந்தமும் இல்லாத ரணில் விக்ரமசிங்க அவரை சந்திக்க முன்னிந்ததாகவும் ஒரு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் முன்னைய ஆட்சி கவிழ்ப்பு சதியில் சிறையில் இருந்த பிள்ளையானே சம்பந்தப்பட்டிருப்பதாக அவருக்கு நெருங்கிய சகாவான அசாத் மௌலானாவும் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறானதொரு பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க சிறையில் பிள்ளையானை சந்திக்க முயன்றதை ஒரு சாதாரண விடயமாக கடந்துவிட முடியாது எனவும் கூறப்படுகிறது. ஆகவே ரணிலினுடைய கைது என்பது வெறுமனே நிதி மோசடிக்காக மாத்திரம் இடம்பெற்றது என்று ஒரு விடயமாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் இதன்பின் பல்வேறுபட்ட நிறைய காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்க ரணிலினுடைய அரசியல் பழிவாங்கல்கள் அடுத்தடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த பாரிய மோசடிக்கு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் மற்றொரு பாரிய மோசடி இருப்பதாக அனுர அரசாங்கத்தினுடைய தகவல்களும் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க தமிழ் தேசியவாதிகளான ஸ்ரீதரன் எம்பி மற்றும் சுமந்திரன் இன்னும் பலர் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை எனவும் ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இருக்க சட்டம் யாரை தண்டிப்பதற்கும் தயாராக இருக்கின்றது எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கைதியிலேயே உறுதியாக இருக்கின்றது. யார் தவறு செய்தாலும் தண்டிப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது இலங்கை வரலாற்றிலேயே முதல் அத்தியாயமாகவும் முக்கியமான அத்தியாயமாகவும் பேசப்படலாம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியும் கைது செய்யப்படலாம் என்ற திருத்தத்தை கொண்டு வந்தவரும் அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என கூறியவரும் அவர்தான். ஆகவே இலங்கையினுடைய சட்டம் யார் தவறு செய்தாலும் அதனை கண்காணிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றது என்பது நிரூபணமாகியிருப்பதாகவும் அரசியல்வாதிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த கைது கூட தென்பகுதி அரசியல் அரங்கிலேயே ஒரு வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் எனவும் நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஆகவே மோசமடைந்து செல்கின்றது ரணிலினுடைய உடல்நிலை என்ற தகவல் கூறப்பட்டிருக்கின்றது. உயர் இரத்த அழுத்தம் சீராக இல்லாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் சிங்கப்பூர் கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்பு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இது எவ்வாறு ரணிலினுடைய கைது இலங்கை வரலாற்றிலே மாற்றத்தை கொண்டு வரவிருக்கின்றது, இதற்கான முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.